ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா vs ஜிம்பாப்வே மேட்ச் ஓட ரிவ்யூ தான். இந்தியா வந்து ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, டீசெண்டான வின்னு தான் ஜிம்பாப்வேவோட. அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட் டைமாக 256 ரன் அடிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு கப்பில் வந்து 200 அடிக்கிறதே பெரும்பாடாக இருந்துச்சு. இங்கே எப்போடா 200 அடிப்பாங்க, 300 அடிப்பாங்கலாம் விளம்பரம் பண்ணி தெரிஞ்சாங்க. கடைசி இந்த அளவு தான் ஒரு 256 ரன் வந்திருக்கு. உண்மையிலே வந்து ஒரு நல்ல பேட்டிங் வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியா டாஸ் வின் பண்ணாலும் ஜிம்பாப்வே டாஸ் வின் பண்ணாலும் இந்தியா தான் பேட்டிங்கிறது நம்ம ப்ரீ மேட்ச் அனாலிஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம். அதே தான், ஜிம்பாப்வே நீங்களே பேட்டிங் ஆடுங்க, நாங்கள் என்ன பார்த்துக்குறோங்கிற மாதிரி கண்டிஷனை பார்க்க வந்தாங்க. அங்கேயே பொழந்தாச்சு. சஞ்சு செம்ம இன்னிங்ஸ். இன்னைக்கு சஞ்சு இறங்குவாருன்னே தெரியல, பட் சஞ்சு சாம்சன் சூப்பர் இன்னிங்ஸ் இன்னைக்கு ஆடி இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான் இன்னைக்கு தான்ப்பா தாண்டி இருக்காப்புல. அதாவது யமகண்டத்துலேருந்து இன்னைக்கு தான் தாண்டி இருக்காப்புல. 50 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாப்புல, 55 ரன்னு. நல்ல இன்னிங்ஸ் தான். இன்னைக்கு தான் வந்து அந்த ஸ்லோவர் எப்படி பிக் பண்ணணும், எந்த மாதிரி பாலை எப்படி ஆடணுங்கிறது நல்லா ஆடி இருக்காப்புல. இது வரைக்கும் குண்டக்க மண்டக்கம் சுற்றிட்டு இருந்தாப்புல. பாலை பார்த்து பால் மெரிட்டுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்காப்புல. உண்மையிலே பாராட்டலாம் அவரை. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இசான் கிஷனு, சூரியகுமார் யாதவ் ஒரு 30+ ரன்னு டீசெண்டாக ஆடி கொடுத்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் திலக்கும் சரியான இன்னிங்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா 50 போட்டாப்புல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஜிம்பாப்வேவோட அடிங்க எப்படி வேணாலும் அடிங்க. ஒரு 50 ரன்னில் 4 விக்கெட்டு. இந்தியா வந்து ஒரு சேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும்போது அன்னைக்கு உங்களுடைய கேமை கொடுங்கங்கிறேன். சரியா? சேசிங்கில் ஏன் இந்தியா இப்படி இருக்குன்னு தான் தெரியல. சேசிங்கை மறந்துட்டாங்க இந்தியா. எப்படியாவது டாஸ் வின் பண்ணி பேட்டிங் வைக்கணும், இல்லைனா ஆப்போனன்ட் டாஸ் வின் பண்ணி சேசிங் போயிடணும். ஆமாம், எல்லா டீமும் சேசிங்கை விரும்புவாங்க. இந்தியா வந்து சேசிங்கினாலே ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. என்னன்னு தெரியல, சேஸ் மாஸ்டர்லாம் இல்லாதனால அப்படி ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஓப்பனிங் பேட்டிங்காக பொழந்து கட்டுறேன், சேஸா ஆளை விட்டுருப்பா சாமி, சேஸ் பண்ணவே மாட்டேங்கிற மாதிரி தான் ஆடுறாங்க எல்லாரும். பரவாயில்ல, இன்னும் நமக்கு ஒரு 3 மேட்ச் இருக்குது. ஃபைனல் வரைக்கும் நம்ம போகிறோம்னா ஒரு 3 மேட்ச் இருக்குது. அதுலேயும் நமக்கு சேசிங் வரும், சேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். அப்போ நம்மளுடைய பேட்டிங் கரெக்டாக கொடுக்கணும். இதே அந்த நேரத்துலையும் கார்த்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் இந்த மாதிரி இன்னிங்ஸ் ஆடணும். அந்த நேரத்தில் ஐயோ இவ்வளோ ரன் அடிக்கணுமா, பார்த்து மெல்ல ஆடுவோமா, அப்படி ஆடுவோமா இப்படி ஆடுவோம்லாம் அவுட் ஆகக்கூடாது. ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். ஆமாம் கைஸ், அதுபோக நல்ல இன்னிங்ஸ் தான். அதுபோக பவுலிங் வந்து அந்தளவுக்கு எல்லாருமே ஃபுல்லாகவே எக்ஸ்பென்சிவ் தான். எல்லாருக்கும் ஒரு விக்கெட் கிடைச்சாலும் ஃபுல்லாக எக்ஸ்பென்சிவ் தான். முக்கியமாக வந்து ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் தான் கைஸ். வெஸ்ட் இண்டீஸ் கூடயும் தோற்றதுக்கு ஃபீல்டிங் தான் மெயின் ரீசன் ஆகிடுச்சு. ஏன்னா கைக்கு வந்த கேட்ச் அதே ஆள் தான் கைக்கு வந்த கேட்சை விட்டாங்க, அடுத்த ஒரு கேட்சையும் விட்டாங்க. இந்த மாதிரி தான் இந்தியாலையும் சூரியகுமார் யாதவ் விட்டாங்க, இசான் கிஷன் விட்டாங்க. இந்த மாதிரி கேட்ச் விட பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கிரவுண்டு பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, வீசுடா போகுண்டா அப்படிங்கிற மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, ஓரளவு ஒரு 256 ரன் அடித்து பெரிய டார்கெட்டை கொடுத்து சேசிங்க்கு ஜிம்பாப்வே கொடுத்தாங்க. நம்மளும் ஒரு 100, 120 ரன்னு, 130 ரன்னுக்கு மேலே கூட ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா 100 ரன்னுக்கிட்ட தானே அடித்தாங்க ஜிம்பாப்வே வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இந்தியா பவுலிங் என்ன சும்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன். அது ரொம்ப தப்பு கைஸ், அதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் ஒன்றும் பொடியும் கிடையாது ராக்கின்னு ஜிம்பாப்வே நிரூபிச்சிட்டாங்க. பெனட்டோட தரமான இன்னிங்ஸ். உண்மையிலே பெனட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். பெனட் வந்து ஒரு சூப்பர் பிளேயரு, நல்ல பேட்டிங் ஆடுறாரு. ஒரு 22 வயசு பையன் அசால்ட்டாக பும்ரா ஓவரில் 6 அடிக்கிறாப்புல, வருண் ஓவரில் 6 அடிக்கிறாப்புலன்னா நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரைமே கிடையாது. நீங்கள் பவுலர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரைம் பவுலர்லாம் கிடையாது, பவுலர். நான் ஒரு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஆடினார். சரியா? பும்ராவை பார்த்து ஆடணும், அவர் பெரிய பவுலர். இங்கே பவுலர், நான் பேட்ஸ்மேன், அவ்வளோதான். வருண் ஓவரில் 6, அக்சர் ஓவரில் 6, பும்ரா ஓவரில் 6. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டில் 6 அடிக்கல. 6 அடிக்காமல் ஒரு T20 இன்னிங்ஸ் ஆடுறாருன்னா அது பெனட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா கூட 6 6, அது சேப்பாக்கத்தில். அப்போ நம்ம பவுலிங் என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நம்மக்கிட்ட பேட்டிங் சரியாக இருந்தால் பவுலிங் சொதப்புது, இல்லைன்னா ரெண்டுமே சொதப்பிடுது. ஒன்றுமே பண்ண முடியல. நம்ம கேப்டன் கையில் தான் இருக்குது. கேப்டன் எடுக்கிற கிரவுண்டில் ஆன் டெசிஷன் மூமெண்ட்டில் கேப்டன் எடுக்கிற டெசிஷனில் தான் இருக்குது இந்தியன் டீமு. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு 156 சேஸ் பண்ணுறதுக்கு ஜிம்பாப்வே வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே வந்து பெனட் வந்து சூப்பரான இன்னிங்ஸு, மறுமணியும் நல்லா ஆடினாப்புல, 20 ரன் அடிச்சாப்புல. பட் இருந்தாலும் விக்கெட் உள்ள வரிசைக்காக விக்கெட் உள்ள ஆரம்பிச்சிச்சு. கேப்டன் சிக்கந்தர் ராசா மட்டும் ஒரு 30+ அடிச்சாப்புல. மற்றபடி எல்லாரும்
10, 15 அந்த மாதிரி தான் சிங்கிள் டிஜிட்லேயே போனாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா பெனட் மட்டும் ஒரு 2ல் தனியாக துண்டாக பேட்டிங் ஆடிக்கிட்டே இருந்தார். டீம் ஸ்கோரை 180 வரைக்கும் கொண்டு வந்துட்டார். மெயின் ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவுலிங்கில் ரொம்ப சொத்தப்பினது சிவம் டுபே தான். 2 ஓவருக்கு 46 ரன். பந்து போடுறதுக்கே அவர் வரல. சரியா, பந்து வந்து அவர் இப்போ என்ன சிவம் டுபே வந்து பவுலரானே தெரியல. சும்மா வந்து ஒரு பந்தே போட தெரியாமட்ட பந்தை போட்டால் கூட இந்த அளவுக்கு போடுவானான்னு தெரியாது. அந்த மாதிரி தான் போடுறாரு. என்ன மைண்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காருன்னு தெரியல. இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து ஏன் சிவம் டுபேவை அந்த அளவுக்கு நம்புறாருன்னு தெரிய மாட்டேங்குது. 5 பவுலர் இருக்கும்போது 5 பவுலரே போட்டு முடிச்சிருந்தாங்கன்னா ஒரு 120 ரன்னில் வின்னு கிடச்சிருந்தா நம்ம ஒரு ரெக்டர் ரேட்டில் ப்ளஸில் போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இதுவும் வார்ம் அப் கேம் மாதிரியே ஆடினா ஒன்றும் பண்ண முடியாது. சரியா, இன்றைக்கி ஹார்திக் பாண்டியாவும் நல்லா போட்டாப்புல, அசரப் சிங்கும் நல்லா போட்டிருக்காப்புல. வருணும் அக்சர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. ஒரு 8.8 ரன் ரேட்டில் கொடுத்துருந்தாங்க, பரவாயில்ல தான். ஆமாம், ஆளுக்கு ஒரு விக்கெட்டு கிடச்சிது. சிவம் கூட வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. மொதல் ஓவரில் அவ்வளோ ரன் அடிக்கிறாங்க. திரும்பவும் வந்து நீ ஓவர் போடுன்னா என்ன சொல்கிறது? டக்குன்னு பார்த்தா லாஸ்ட் ஓவரை கொடுத்து வேற ஆளுக்கு கொடுத்து டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதாம்ல. ஏன் நீங்கள் சிவமுக்கு தான் கொடுக்கணும், 6வது பவுலர் அவர் தான் கொடுக்கணும், இன்னொரு பவுலர் கூட ரெடி பண்ணுங்கள். அக்சர் அபிஷேக் சர்மா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல இன்னொரு பவுலரு. அதெல்லாம் என்ன பிளான் என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்கன்னு தெரியல. செமிஃபைனலுக்குள்ளே சிவம் ரெடி பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. பட் சிவம் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. சவுத் ஆப்பிரிக்கா கூட 30 ரன் கொடுத்தாப்புல 2 ஓவர் தள்ளவே முடியாது. இல்லைனா மெயின் பவுலர் 5 பவுலரோட போங்க, கடைசியாக பார்த்துக்கலாம். இல்லைனா விக்கெட் விழுந்ததும் ஒரு பவுலர் வரும்போது அந்த நேரத்தில் வேணால் ஒரு சிவம் புஷ் பண்ணுங்க. பட் இருந்தாலும் சிக்குனாருன்னா சிதைச்சிருவாங்க. வெஸ்ட் இண்டீஸ்லாம் சிவம் துபாயெல்லாம் சிக்குனாருன்னா அப்படியே கிழிச்சு சிதைச்சாலும் சிதைச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது அவரோட பவுலிங்கு. ஏன்னா டக்குன்னு ஒரு ஓவர் கிடச்சா டப்புன்னு போயிடுறாங்க மேலே வெஸ்ட் இண்டீஸு. ஸோ அதனால் வந்து வெஸ்ட் இண்டீஸோடு ஆடும்போது பார்த்து ஆடணும். அது ஆடிட்டா போதும், கம்ஃபர்டபுளாக செமி உள்ளே போயிடலாம். அதுக்கான ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் வீடியோவும் நம்ம சேனல்லே வந்துடும் கைஸ். உங்களுக்கு இந்த மேட்ச்சில் யாரோட இன்னிங்ஸ் பெஸ்ட்டாக பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பெனட் தான் டாப் கீர். பெனட்டு, அதுக்கப்புறம் திலக்கு, ஹார்திக் பாண்டியா ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்தாங்க. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா தான் ஆடினாங்க. டாப் இன்னிங்ஸ் பெனட் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி மார்னிங் 7 o'clock கிரிக்கெட் லைவ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கம்பல்சரி ஜாயின் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். அதோட லைவ் வீடியோவும் இப்போ லைவ்லேயே இருக்கும். நீங்கள் பாருங்கள் டெய்லி எப்படி நடக்குதுன்னு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.